ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மிகப்பெரிய ஆசை, இல்ல ரொம்ப சாதாரண ஆசை. இது 2த்துக்குமே நடக்கணும் அப்படின்னா, நம்மளோட மனம் அத நம்பணும். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப பிகினிங்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஈர்ப்பு விதிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள தான் நம்ம கால வைக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்தத நம்ம நம்பணும். நம்மளோட மனத அது நம்ப வைக்கணும். இது எப்படி சின்ன ப்ராசஸா, பெரிய ப்ராசஸான்னு கேட்டா, நம்ம ரொம்ப பிராக்டிகலா இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இது அத பத்தி தான் இருக்க போகுது. இப்ப எனக்கு புதுசா ஒரு வீடு கட்டணும், இல்ல புதுசா ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, அதுக்கு என்னோட மனச நான் எப்படிலாம் ரெடி பண்ணணும், நான் அத எப்படி நம்ப வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இருக்க போகுது. இப்ப மனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நீங்க பொறக்குறீங்க. குழந்தையா பொறந்த உடனேயே நம்மளோட மூச்சு காற்று இயங்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளோட எண்ணம், மனம்னு அதுவும் சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிருது. சோ நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்திருக்கோம். நம்ம கூட எவ்வளோ பேர் பழகியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப அதையெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நமக்கு இருக்க இந்த லைஃப் இருக்கு. அது உங்களால நம்ப முடியுதா? இல்ல அதுதான் உண்மையும் கூட நீங்க நம்பலைனாலும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரொம்ப ரிச் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா? ரொம்ப பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இல்ல புவர் ஃபேமிலில எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய அவங்க சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே அந்த அளவுக்கு ரிச்சா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய எந்த குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்களோ, அதே மாதிரி ரொம்ப புவர் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பழக்க வழக்கம்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஆள்கள்ட்ட எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு ஈக்குவலா யார் இருக்காங்களோ, அவங்களோடத மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மனம் சார்ந்து இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த மனம்ங்கிறது எல்லா விஷயத்திலயும் ஒரு உலக வாழ்க்கையில ஒருத்தனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு அத்தனைக்குமே மனம் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா வேணும். அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கக்கூடிய எண்ணங்களை செய்யறதுக்கு நம்மளோட இந்த ஹியூமன் பாடி வேணும். இதுதான் ஒரு எப்படி சொல்றது, இதுதான் டிசைன். சரிங்களா? இப்ப இதுல நம்மளோட மனசை எப்படி மாத்திக்கலாம்? இப்ப சின்ன வயசுல இப்ப நீங்க ஏழையாவே பிறந்திருக்கீங்க. இப்ப உங்கள்ட்ட நான் திடீர்னு பணத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவாவும், பணக்காரங்களை பத்தி நான் ரொம்ப பாசிட்டிவாவும் பேசுறேன் அப்படின்னா, மேபி உங்களுக்கு பணத்தை பிடிக்கும் அப்படிங்கறனால வேணா நீங்க இதை காது கொடுத்து கேட்கலாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் பணம் வச்சிருக்கவன் எல்லாமே கெட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நெகட்டிவா பேசுவாங்க. அந்த நெகட்டிவிட்டியில என்ன நமக்கு தெரியுதுன்னா, அவங்க கிட்ட அவங்களோட ஆசையான அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் இல்லை. சோ அது யார்கிட்ட இருக்கோ அவங்கள பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது, ஒரு ஏங்குறாங்க, பொறாமையா இருக்காங்க. சோ அதனோட வெளிப்பாடு தான் எனக்கு அந்த பணத்தை பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிடுறது. இல்ல அந்த பணம் வச்சிருக்கவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நான் ரொம்ப நல்லவன், நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கோமோ அதை நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படி நம்ம சொல்றது சைக்கலாஜிக்கலா. ஓகேங்களா? இப்ப திடீர்னு இப்ப இன்னைக்கு வரீங்க நீங்க, நான் புவர் ஃபேமிலி, ஆனா நான் பணத்தை பத்தி மாத்தணும்னு நினைக்கிறேன், கான்சியஸாவே இருக்கீங்க. ஓகே, எனக்கு சின்ன வயசுல இருந்து பணம்னா இப்படிதான் இருக்கு, எனக்கு பணத்தை பத்தி இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கு, ஆனாலும் நான் பணக்காரன் ஆகணும், ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள் அப்படிங்கிற இடத்துல நானும் வரணும் அப்படின்னா நீங்க எப்படி மாத்தணும் அப்படின்னா, உங்களோட மனம்ல சின்ன சின்ன, அதாவது சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பணம் சார்ந்து என்னென்ன எண்ணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். என்ன எண்ணங்கள்னா, அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா எது வேணா இருக்கலாம். ஆனா நீங்க அனலைஸ் பண்ணி நெகட்டிவ் விட பாசிட்டிவ் அதிகமா இருக்கா, இல்ல பாசிட்டிவ் விட நெகட்டிவ் அதிகமா இருக்கா அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நெகட்டிவ் எண்ணங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு வைங்களேன். இப்ப அத எடுத்தோன்ன மனதை மாத்தணும் அப்படின்னா, நீங்க பாசிட்டிவா உள்ள கொண்டு வரக்கூடாது. இம்மீடியட்டா இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஏங்கிட்டு இருப்போம் பணத்துக்கு. இப்ப போய் நீ பாட்டுக்கு சும்மா அமேசான்ல ஒரு 2,000 ரூபாய் போட்டு இப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? நீங்க ரிச் பீப்புள் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் பணம் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம அதே மாதிரி நம்ம ஆர்டர் போட்டுட்டோம் ஏதோ ஒரு பொருள் அப்படின்னா, நமக்கு அது பே பண்ணதுக்கு அப்புறமா பேசாம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? அந்த கன்ஃபியூஷன் தான் உங்களுடைய ஒரிஜினல் தாட். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது ஜஸ்ட் ஒரு பிரிட்டண்டிங். இந்த யூனிவர்ஸ் ஜஸ்ட் சும்மா ஏமாத்தி அப்படி பண்ணியிருக்கோம். நான் பத்தியா நானும் என்னால இதை கொடுத்து இந்த பணத்தை கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னுட்டு நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்படிதான் நமக்கு அந்த மெத்தட்ஸ் எல்லாமே இப்படிதான் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேக்டா, அதாவது இன் ரியல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த பொருளும் வாங்காட்டியும் பரவாயில்ல, பணக்காரவங்க இல்ல யாராவது கார்ல போறாங்க, உங்களோட பார்வையில யாராவது ரொம்ப பணம் ஜாஸ்தி வச்சிருக்கவங்களா தெரியறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்கள மனசார நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப லெவல் 1, ரொம்ப ரொம்ப பேசிக். இப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க விதை போடுறீங்க பணத்தை பத்தி பாசிட்டிவா அப்படிங்கும் பொழுது, உங்க கையில 10 பைசா இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க பணம் வச்சிருக்கவங்க பணக்காரவங்களை பார்த்து நீங்க ஹாப்பி ஆகணும்.
ரொம்பவே அவங்கள பார்க்கும்போது அவங்க எப்படி சூப்பரா இந்த கார் வாங்கியிருக்காங்கல்ல, இதுக்கு அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, இல்ல வந்துட்டு இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இதையும் அவங்க எங்க வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஒரு பணக்காரங்களையும் நீங்க ஒருத்தரை தேட ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு பீப்புளனா, நீங்க லைஃப்ல அடுத்தடுத்து அதே மாதிரியான ஒரு பணம் சார்ந்து இருக்கவங்கள தான் நீங்க பாப்பீங்க. சோ அப்ப உங்களுக்கு வந்து ஜாஸ்தி பணக்காரங்களை நீங்க பார்க்க வேண்டி வரும். அப்ப நீங்க அந்த பணக்காரங்களை பத்தி பாசிட்டிவான திங்கிங் கொடுக்குறீங்க. இப்போ உங்களோட மனம் என்ன பண்ணும்னா, எடுத்த உடனே நானும் பணக்காரன் ஆயிட்டேன் நீங்க உட்காந்து எழுத ஆரம்பிச்சு உட்காந்து விசுவலைசேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலுமே அது நடக்கும். ஆனா வந்து மனம் நம்புறதுக்கான அந்த டிலேயிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலேயா இருக்கும். அதுக்குதான் நம்ம வந்து முதல்ல பணத்தை பார்த்து, ஐ மீன் பணம் வச்சிருக்கவங்கள பார்த்து நம்ம ஹாப்பி ஆகுறோம். சரிங்களா? அந்த எந்த ஒரு நெகட்டிவ் அந்த எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு மனசுக்குள்ள. சரி அவங்க வச்சிருக்காங்கல்ல, நம்மகிட்ட இல்லையே, ஆனா சரி நம்மளும் அப்படி இருந்து எப்படி இருப்போம்ல, அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பணத்தை உங்களோட பணம் கூட நீங்க நினைக்க வேண்டாம். அது கூட உங்களோட மனசை வந்து கொஞ்சம் அந்த பணம் தான் உன்னோடதே இல்லையே, ஏன் தப்பா நினைக்கிற அப்படின்ட்டு வந்து நம்மளை குழப்பி விடும். ஸோ ரொம்ப டீட்டெயில்டா அந்த பணக்காரங்களை பார்த்து ஜஸ்ட் ஹாப்பி ஆகுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மணி இருக்க அந்த பர்சன்ஸை பார்த்து நீங்க ஹாப்பி ஆகி உங்களோட மனதை முதல்ல பணத்துக்கு சந்தோஷம், பணத்தை பார்த்தா சந்தோஷத்தோட உணர்வை கொடுக்க பழக்கிறீங்க நம்பர் 1. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா மெல்ல மெல்ல பணம் சார்ந்து இருக்கிற என்னென்ன தாட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தான் செக் பண்ணிக்கணும். இப்ப வந்து விலை உயர்ந்து எந்த பொருளும் உங்களுக்கு வாங்க பிடிக்கல, இல்ல வந்துட்டு அதுக்கு இப்ப விலை உயர்ந்து வாங்க பிடிக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. ஒரு வேலை உங்கள்ட்ட காசு இருந்தா நான் அதை வாங்குவேன், ஆனா காசு இல்ல அப்படிங்கறதுனாலதான் நான் வாங்கல அப்படி இருக்கா? இல்ல நிஜமாலுமே இல்ல இந்த பொருளுக்கு இவ்வளவு விலை ஜாஸ்தி, இந்த பிராண்டடுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படி இருக்கா? புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப பணம் தான், ஆனா வந்து உங்கள்ட்ட இப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னா, இல்ல நான் வாங்க மாட்டேன் எனக்கு 1000 rupeesல போதும்னு சொல்ற ஆளா நீங்க? இல்ல வந்துட்டு 10,000 ரூபாய் இருந்தா நான் அதுக்கு மேல கூட நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு என்கிட்ட கையில காசு இருந்தா நான் வாங்குவேன் அப்படின்ற ஆளா? இப்ப இந்த ரெண்டுத்துல நீங்க எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் ஸ்டைல வந்துட்டு நீங்க கண்டிப்பா கொண்டு போகணுமே. ஏன்னா பணம்ங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மெஜாரிட்டி ரோல் வந்து பிளே பண்ணுது. அது இன்ஃபேக்ட் அது மட்டும் தான் பிளே பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரே ரோல் தான் அது. ஒரு மாதிரி அல்டிமேட்டா அது மட்டும் தான் நமக்கு தேவைங்கும் பொழுது அது சார்ந்துதான் நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. ஸோ வந்து பணத்தை பார்த்து ஹாப்பி ஆகுறீங்க, பணம் வச்சிருக்கவங்கள பார்த்து ஹாப்பி ஆகுறீங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் பணம் அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுத்துருக்கலாம், அதாவது மணிங்கிறத விட்டுருங்க, பொருளோ இல்ல வந்து உங்களை தேடி ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கலாம். அது என்ன வேணா கிஃப்டா இருக்கலாம், பணமா இருக்கலாம், என்னவோ அதை நினைச்சு பார்த்து நீங்க அடிக்கடி ஹாப்பி ஆகணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணம் மேல. இப்ப உடனே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா நான் நினைச்ச பணக்காரன் ஆயிருவேனான்னு கேட்டா அது கிடையாது. இந்த வீடியோல மட்டும் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க இந்த ப்ராசஸ்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இமீடியட் நீங்க பணக்காரங்களும் ஆக முடியாது. இந்த எண்ணத்தை தான் முதல்ல நீங்க மாத்துறீங்க. உங்களுக்கு வந்து பிளாக்கிங்காவே இந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது நீங்க அவ்வளவு பெரிய பணத்தை நோக்கி எப்படி ஓடுவீங்க? இன்னைக்கு சாயங்காலம் நான் வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஜிபே பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. இன்னைக்கு சாயங்காலம் நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ஜிபே பண்றேன், இல்ல 10 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வந்து உங்க கையில தரேன் அப்படின்னா நீங்க எப்படி நம்புவீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட மனசுல உங்க கண்ணால பிசிக்கலா நீங்க வந்து அவ்வளவு பணத்தை பார்த்ததும் கிடையாது, டச் பண்ணதும் கிடையாது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு இல்ல. உங்களோட ஃப்ரெண்டு கூட நீங்க போனது கிடையாது. அப்படி இன்னொருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, நீ வாடா உங்களை கூப்பிட்டு போறேன்னு கூட யாரும் உங்களை கூட்டிட்டு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கும் பொழுது உங்களோட மனம் வந்து அதை ஏற்க மறுக்கும். சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இது வந்து பணம்ங்கிறது நான் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்தெந்த விஷயத்துல பிளாக் இருக்கோ உங்களோட மனசை நம்ப வைக்கணும் அப்படின்னா முதல்ல குட்டி குட்டி விஷயத்துல இருந்து, அது லவ்வா இருக்கலாம், ஜாப் இருக்கலாம், இல்ல வந்துட்டு கரியர் என்ன வேணா இருக்கலாம், பிசினஸ், ஹெல்த் இருக்கலாம், சொந்த வீடு, கார், இப்படி எதுனாலும் இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? இப்ப இதை பண்றதுக்கு வந்து என்ன தேவைன்னா கண்டிப்பா லைஃப்ல பொறுமை தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு ஏன் ஒரு விஷயம் வந்து இவ்வளவு நான் பண்ணாலும் டிலே ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்னதான் அந்த ஒரு விஷயம் அவ்வளவு முக்கியமா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ற டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விசுவலைசேஷன் பண்றது, அப்புறமா வந்து அடுத்தவங்களை பார்த்து நீங்க ஹாப்பி ஆகுறது, பணம் உங்கள்ட்ட எப்படிலாம் வந்திருக்கு, அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க நினைச்சு பாருங்கன்னு சொன்னேன். இது எல்லாத்தையுமே நீங்க ரெகுலரா கன்சிஸ்டன்சியா பண்றீங்களா நீங்களே யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா நமக்கு பண்றதுக்கு நமக்கே பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு சோம்பேறித்தனம். உட்காந்து நமக்கு வரணும் தான், வேணும் தான், பணம் வேணும்னா உலகத்திலே பெரிய கோடீஸ்வரி ஆகணும், ஆனா அதுக்கு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் என்னால அதை கொடுக்க முடியல அந்த எனர்ஜியை அப்படிங்கும் பொழுது அது வந்து நமக்கு கொஞ்சம் இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஏன் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள வந்து நிறைய பேருக்கு நடக்காம 80% ஏன் நடக்காம போகுது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். நம்ம அந்த எனர்ஜியை வந்து அடிக்கடி யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை மட்டும் நீங்க பண்றீங்க, இல்ல 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்றீங்கன்னா எப்படி பத்தும்? நீங்க இந்த 5 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி என் பணம் மழை கொட்டுது என் மேல, டாலர்ஸா என் மேல கொட்டுது, என் அக்கௌண்ட்ல பல கோடி வந்திருக்கு, அப்படி இப்படி நீங்க கனவு கண்டுட்டு
இந்த போய் டீ கடைக்காரன்ட்டையும் வந்து அப்புறம் பேக்கரியிலையும் பேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. யூனிவர்ஸ் எல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் பணம் சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு என்னெல்லாம் லைஃப்ல தேவையோ அதையெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து தான் பண்ணும். எடுத்தோடனே இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும்லாம் நீங்க நினைக்க கூடாது. இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னா எடுத்தோன்னே அந்த பொண்ணு வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணிடணும், இல்ல நீங்க ப்ரப்போஸ் பண்ணோன்னா ஓகே சொல்லணும், அப்படியெல்லாம் கிடையாது. முதல்ல உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் யாரு, அவங்க என்ன கேரக்டர்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி உங்களோட லவ்வையை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்குமே அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து தான் நீங்க போகணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எது உங்களுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை ஸ்பிளிட் பண்ணுங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ்னு. அது மீறி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கே தெரிய வரும். இந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்க எதை நோக்கி போறீங்களோ அத வழியில வந்து உங்களை கூட்டு போவாங்க. ஸோ பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் மீறி இத்தனை வேலையும் நான் கரெக்டா தான் பண்றேனாலும் அதுக்கும் உங்களுக்கு பொறுமை தேவை. ஸோ அதையும் கைவிட்டுறாதீங்க. தேங்க்யூ.